நீங்க பார்த்துட்டு இருக்குது தமிழ் மிஸ்டர் மை நெக்ஸ்ட் வில்லனர் சீசன் 2 எபிசோட் வந்தா பார்க்க போறோம். கேத்ரினா தூங்கினுக்கிறா. ஹேண்ட் வந்து எழுப்பி விடுறா. கேத்ரினா ஏந்தோன்னு சொல்றா, சாவுல இருந்து தப்பிச்சிட்டேன், அதனாலதான் இந்த புக்கை வந்து நான் நிம்மதியா படிக்க முடியுது. அதுக்கப்புறம் கேத்ரினா வேரியன்ஸ் காமிக்கிறாங்க. கேத்ரினா வேரியன்ஸ் எல்லாருமே சொல்றது என்னன்னா, கேத்ரினா எல்லா சாவையும் வெற்றிகரமா தப்பிச்சிட்டா, அதனால நமக்கு இங்க வேலையே கிடையாது, அதனால வாங்க எல்லாருமே வெக்கேஷனுக்கு போய் கொண்டாடலாம்னு சொல்லிட்டு கேத்ரினா வேரியன்ஸ்லாம் போறாங்க. அதுக்கப்புறம் கேத்ரினாவும் ஜியோடோவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜியோடோ சொல்றான், நமக்கு ஸ்கூல் ஃபெஸ்டிவல் வரப்போகுது, அதை பற்றி என்ன நினைக்கிற கேத்ரினான்னு கேட்கும்போது கேத்ரினா யோசிக்கிறா, நம்ம உலகத்தில் ஸ்கூல் ஃபெஸ்டிவல் நடக்கும்போது நான் பிடிச்ச சாப்பாடுலாம் சாப்பிடுவேனே, அது இங்கேயே இருக்கும்னு நினைக்கிறேன். கேத்ரினா நினச்சி முடிச்சதுக்கப்புறம் ஜியோட வந்து ஸ்வீட் ஊட்டி விட்றான் கேத்ரினாக்கு. அப்போ தான் கீட்டு நடுவில் வரான். கீட்டு சொல்கிறான், நான் இங்கே இருக்கிறது உனக்கு தெரியலையா? ஜியோட சொல்கிறான், உன்னையாரா இங்கே கூப்பிடுறது? கீட்டு சொல்கிறான், உன்னோட சித்தரை பாதுகாக்க நான் இங்கே இருக்கணும்ல. அதுக்கு ஜியோட சொல்கிறான், யாருக்கிட்ட பாதுகாக்க போகிறேன்னு சொல்லும் போது கீட்டு சொல்கிறான், அதுக்கான பதில் உங்களுக்கே தெரியுமே. அதுக்கப்புறம் கேத்ரினா ஒரு இடத்துல சோகமா இருக்கா. அப்ப மரியா வந்து கேட்குறா, நீங்க கேத்ரினா சோகமா இருக்கீங்கன்னு கேட்கும்போது கேத்ரினா சொல்றா, காய்கறி நான் ஆசாசியா வளர்த்தேன், ஆனா என்னால ஸ்கூல் ஃபெஸ்டிவலில் விற்க முடியல, இதை விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லும் போது மரியா சொல்றா, கவலைப்படாதீங்க, இந்த காய்கறி வச்சு நான் வேணா உங்களுக்கு குக்கீஸ் செஞ்சு கொடுக்கவா? எனக்கு ஐடியா வந்துருச்சு. கேத்ரினா சொல்றா, உண்மையே என்னோட காய்கறியை வச்சு குக்கீஸ் செஞ்சு விற்கக்கூடாது ஸ்கூல் ஃபெஸ்டிவலுக்கு, இதுதான் ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்களான்னு சொல்றா கேத்ரினா. அதுக்கப்புறம் கேத்ரினா ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஆஃபீஸுக்கு போயிட்டு ஜியோடா கிட்ட சொல்றா, என்னோட காய்கறி வச்சு குக்கீஸ் செஞ்சு ஸ்கூல் ஃபெஸ்டிவலில் விற்க போறோம், அதுக்கு நீ பர்மிஷன் கொடுக்கணும். ஜியோடா ஃபர்ஸ்ட் வேணான்னு சொல்றதுக்கு தான் வரான், ஆனா கேத்ரினாவோட அழகை பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஆலனும் மொத்தங்களும் வந்துடுறாங்க. கேத்ரினா கேட்குறா, நீங்க எல்லாருமே டிராமா பண்றதா கேள்விப்பட்டேன்னு சொல்லும் போது சோஃபியாவும் மீறி ஆமான்றாங்க. ஆலன் கேட்குறா, நீயும் டிராமால இருக்கியா? கேத்ரினா சொல்றா, நான் ஒன்றும் ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர் கிடையாது, அதனால நான் டிராமால இல்லை. மேரியும் சோஃபியாவும் நீங்கள் ட்ராமாவில் இருக்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க. கேத்ரினா சொல்கிறா, நான் ஒன்றும் மரமாகவும் பாறையாகவும் நடிக்காமல் இருந்தால் சரின்னு சொல்லும் போது ஆலன் சொல்கிறான், இது வரைக்கும் மரமாகவும் பாறையாகவும் யாருமே நடித்து நான் பார்த்ததே இல்லையே. கேத்ரினா நினைக்கிறா, என் உலகத்தில் பாறையாகவும் மரமாகவும் நான் நடிச்சிருக்கேன். கேத்ரினா சொல்கிறா, உங்களுக்கு நான் பின்னாடியிலேருந்து உதவி பண்ணுறேன். கேத்ரினா சொன்ன மாதிரி ட்ராமாக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் ட்ராமா வேலை முடிஞ்சிச்சு. ஸ்கூல் ஃபெஸ்டிவலில் கேத்ரினா நடந்து போயின்னு இருக்கா. உலகத்தில் இருக்க சாப்பாடு இங்கே இருக்கும்னு நினச்சா, ஆனால் அது இங்கே இல்லை. அது தெரிஞ்ச கேத்ரினா மனசு உடஞ்சி போயிட்டா. அதை பார்த்த 3 பேர் கேத்ரினாக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. கேத்ரினா அதை சாப்பிட்டோன்னே அவளுக்கு பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் கேத்ரினா 3 பேர் கூட ஊரை சுற்றிட்டு அவங்களுக்கு தாத்தா பாய் சொல்லிட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் கேத்ரினா கீத்து மேரி சாப்பிட்டுக்கிறாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில். கேத்ரினா அவளோட சாண்ட்விச்சை பாதியாக பிரித்து கீத்துக்கு ஊற்றி விட்றா. கீத் சொல்கிறான், வெளியில் இந்த மாதிரி ஊட்டி விடாது கேத்ரினா, எனக்கு கூச்சமாக இருக்குது. மேரி சொல்கிறான், வெளியில் ஊட்டி விடக்கூடாதுன்னா வீட்டுக்குள்ளே ஊட்டி விடியா கேத்ரினா? கேத்ரினா சொல்கிறா, அவன் எப்பவுமே என்னை ஊட்டி விட சொல்லுவான் வீட்டில். மேரி சொல்கிறா, கேத்ரினாவோட அன்பை அட்வான்டேஜாக நீ யூஸ் பண்ணிக்கிற, இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்லும்போது கீது சொல்கிறான், நீ வந்து கேத்ரினாவை தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருக்க. மேரி சொல்கிறா, நாங்கள் தொட்டு தொட்டு பேசிப்போம், ஏன்னா நாங்கள் பொண்ணுங்க, நாங்கள் ஒன்றா கூட குளிப்போம், உனக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்குறா. மேரிக்கும் கீத்துக்கும் சண்டை போகும்போது கேத்ரினா வேற மாதிரி யோசிக்கிறா. கேத்ரினா என்ன நினைக்கிறான்னா, கீத்தும் மேரியும் லவ் பண்ணுறாங்கன்னு நினச்சினுக்கிறா. நடுவில் ஆலன் வந்தான்னா சண்டை ஆகிடுமேன்னு சொல்லி கேத்ரினா நினச்சினுக்கிறா. கேத்ரினா போய் கீத்தோ மேரி கிட்ட சொல்கிறா, கவலைப்படாதீங்க, உங்கள் காதலை நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லும் போது கீத்தோ மேரியும் சொல்கிறாங்க, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. கேத்ரினா நிக்கோலு சோஃபியாலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது கேத்ரினா கேட்குறா, இங்கே எல்லாருமே பத்துனுக்குறாங்க ஏன்னு கேட்கும்போது சோஃபியா சொல்கிறா, என்னோட பிரதரை வெளியே நிற்க வச்சேன், அப்போ தான் நிறைய பேர் உள்ளே வருவாங்கன்னு நினச்சேன், ஆனால் என்னோட பிரதரோட அழகை பார்த்து எல்லோரும் மயங்கி விட்டாங்க. நிக்கோல் கேட்குறான், கேத்ரினா நீ ட்ராமாவில் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். கேத்ரினா ஆமான்னு சொன்னோடனே நிக்கோலும் சோஃபியாவும் சோகமாயிடுறாங்க. கேத்ரினா சொல்கிறா, என்னோட நிக்கல் ரொம்ப நல்லா நடிப்பான்னு சொல்லும் போது சோஃபியா சொல்கிறா, ஆமாம் எல்லாரையும் பார்த்து சிரிக்கணும், ஆனால் என் பிரதர் அவ்வளோ சிரிக்க மாட்டான், அதனால் நீங்களும் ட்ராமாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் இருந்தாலே போதும், என் பிரதர் சிரிப்பான். கேத்ரினா வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறா. அப்புறம் ரிஹர்சல் நடக்குது. இந்த ரிஹர்சலில் கேத்ரினாவை பார்த்து நிக்கோல் ஐ லவ் யூன்னு சொல்கிறான். கேத்ரினா வந்துட்டு ஐ லவ் யூ மாஸ்டர் நிக்கோல் சொல்லிட்டா. கேத்ரினாக்கு அப்போ தான் புரியுது, நம்ம பிரின்ஸ் நிக்கோல் தானே சொல்லணும்னு சொல்லி. நிக்கோலுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அவன் சொன்னதுக்கு அப்புறம் அவன் கட்டி பிடிச்சிடான் கேத்ரினாவை. அதுக்கப்புறம் கேத்ரினா வெளியே போனதுக்கப்புறம் மரியா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த கேத்ரினா மரியா கிட்ட கேட்குறா, யார் இவன்? அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் ரஃபேல்னு சொல்லி அவன் மேஜிக்கால மாறு வயசுலாம் வந்திருக்கான். கேத்ரினா மரியா கிட்ட சொல்றா, உங்களோட குக்கீஸ் எல்லாமே வித்துருச்சு போல. மரியா சொல்றா, கேத்ரினா எல்லாமே உங்களால தான், நீங்க தான் ப்ரொமோஷன் கொடுத்தீங்களே. ரஃபேல் சொல்றா, மரியா நீ டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேஜிக்ல சேர போறேன்னு நான் கேள்விப்பட்டேன், அது ஏன்? மரியா சொல்றா, நான் ஒரு ஏழை பொண்ணு, நான் கேத்ரினா கூட எப்பவுமே இருக்கணும்னா எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும், அதனால தான் நான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேஜிக்கில் சேர்ந்தேன். இப்போ சொல்கிறேன், நீ கேத்ரினா கூட எப்பவுமே இருக்க முடியாது, ஏன்னா
கேத்ரினா இளவரசன் ஜூடோவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவன் அரண்மனையில தான் வாழ்வா. அதை கேட்ட கேத்ரினாவுக்கும் மரியாக்கும் ஷாக் ஆயிடுச்சு. ரஃபேல் சொல்றான், கேத்ரினா வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேஜிக்ல சேர்ந்தானா அவள் அரண்மனையில எப்பவுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. கேத்ரினா கேட்குறா, நான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேஜிக்ல சேர்ந்தேன்னா கல்யாணமே பண்ணிக்க தேவையில்ல. ரஃபேல் அப்படிலாம் பண்ண முடியாது. ஆனா மன்னருக்கு அடுத்துதான் உங்களோட பவர். அதனால நீங்க எப்பவுமே அரண்மனையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மரியா கேட்குறா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேஜிக்ல ஒன்னாவே நம்ம சேரலாமேன்னு சொல்லும் போது கேத்ரினா ஒத்துக்கிறா அதுக்கு. அதுக்கப்புறம் கேத்ரினா 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட சேர்ந்து ஊரை சுத்த போறா. கேத்ரினா ஒரு கடையில ஒரு நகையை பார்க்கறா. அந்த நகையை எடுத்து அந்த நகையை திருப்பி பார்க்கும்போது வேற கலரா மாறுது. அது கேத்ரினாவோட கண்ணு கலர் மாதிரியே இருக்கு. கடைசியில் அந்த நகையை வாங்கிடுறான். வாங்கினதுக்கு அப்புறம் சுற்றி பார்த்துன்னு போது அங்கே ஜியோடோ நிற்கிறான். ஜியோடோவை பார்த்துட்டு கேத்ரினாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிடுறாங்க. அங்கே ஆலன் வரான். இப்போதான் கேத்ரினா மரியாவோட ஸ்வீட்ஸை கொடுக்குறா ஆலனுக்கும் ஜியோடோக்கும். ஜியோடோ கேட்குறான், நீ ப்ரொமோஷன் கொடுத்ததுனால தான் இந்த குக்கீஸ் விற்று போச்சாமே. ஆலன்ல நீ ரொம்ப நல்லா வேலை பார்த்த கேத்ரினான்னு சொல்லி கதையை தடவி விடுறான். ஜியோடோ ஆலன் கையை பிடிச்சில போதும் நிறுத்துன்னு சொல்கிறான். அப்போதான் ஜியோடோ ஆலனோட 2 அண்ணன்கள் வராங்க. முதல் அண்ணனோட பேர் ஜெஃப்ரி, 2வது அண்ணனோட பேர் இயன். முதல் அண்ணனோட ஃபியூச்சர் ஒய்ஃப் பேர் சுசானா, 2வது அண்ணனோட ஃபியூச்சர் ஒய்ஃப் பேர் செரீனா. எல்லாரும் அறிமுகப்படுத்தினுக்கும் போது ஒருத்தன் வந்து சொல்கிறான், இங்கே ஒரு பிரச்சனை. அடுத்த சீனில் கேத்ரினா வில்லி மாதிரி நடந்துக்கிறா. மரியா கீழே ஊந்து கிடக்குறா. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.